Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. 8 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு கடந்த 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் 27 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. ஊராட்சி தலைவர்கள், ஒன்றிய குழு தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் போன்ற பதவிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் தேர்வான பிரதிநிதிகளுக்கு வரும் டிசம்பர் மாதத்துடன் பதவிக்காலம் முடிவடைகிறது. இதேபோல் எஞ்சிய 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி பதவிகளுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2022ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது. இதன் மூலம் தேர்வான பிரதிநிதிகளுக்கு 2027ஆம் ஆண்டு வரை பதவிக்காலம் உள்ளது. எனவே அதிமுக ஆட்சியில் நடத்தியதை போன்றே இந்த ஆண்டு இறுதியில் 27 மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுமா? எஞ்சிய 9 மாவட்டங்களுக்கு பதவிக்காலம் முடிந்த பிறகு 2027ஆம் ஆண்டில்தான் தேர்தல் நடத்தப்படுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போது மக்களவை தேர்தல் முடிந்த நிலையில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக சொல்லி திமுகவிலிருந்து நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் திமுக இளைஞர் அணி நிர்வாகிகளுடன் உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்டு வரும் ஆலோசனையின் போதும் கூட ஊரக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக விவாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. வரும் டிசம்பர் மாதம் 27 மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தவில்லை என்றால் தனி அதிகாரிகளை நியமித்து ஊராட்சி பேரூராட்சிகளை நிர்வகிக்க வேண்டி வரும். அதிமுக ஆட்சியில் 2016ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை 6 மாதங்களுக்கு ஒரு முறை தனி அதிகாரிகளை நியமித்து ஊராட்சிகள் பேரூராட்சிகள் நிர்வகிக்கப்பட்டன. இதற்கு அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். எனவே இந்த ஆண்டு இறுதியில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தியே ஆக வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியுடன் உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் 9 மாவட்டங்களில் ஊராட்சி, பேரூராட்சி, ஒன்றிய மற்றும் மாவட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு 2027ஆம் ஆண்டு வரை பதவிக்காலம் உள்ளதால் என்ன செய்வது என்கிற ஆலோசனை தீவிரமாகியுள்ளது. திமுக ஆட்சியில் உள்ளதால் பதவிக்காலம் முடியும் 27 மாவட்டங்கள் மற்றும் 2027இல் பதவிக்காலம் முடியும் 9 மாவட்டங்களுக்கும் சேர்த்தே தேர்தலை நடத்த அக்கட்சி தலைமை விரும்புவதாக சொல்லப்படுகிறது. இதற்கு வசதியாக 9 மாவட்டங்களின் ஊரக உள்ளாட்சி பதவிகளை கலைத்துவிட்டு 36 மாவட்டங்களுக்கும் தேர்தலை நடத்த திமுக தலைமை கிட்டத்தட்ட முடிவெடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் 2022இல் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வென்று பதவியில் உள்ளவர்கள் 90 விழுக்காட்டினர் திமுகவினர் தான். மேலும் 2.5 ஆண்டுகள் பதவிக்காலம் இருக்கும் நிலையில் தங்கள் பதவிகளை கலைத்துவிட்டு தேர்தலை நடத்த அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்களை சமாதானம் செய்து இந்த ஆண்டு இறுதியில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்கிற முடிவுக்கு திமுக தலைமை கிட்டத்தட்ட வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.